ஐயா, வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு வர சொன்னீங்கல்ல, என்ன? இந்த ராணி எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கா. இவங்க 3 பேரையும் உள்ளே வச்சுக்கிட்டு அந்த பூஜையை பண்ணிருக்கா. இந்த சார்ஜினியா இவங்கள மாதிரி எல்லாம் உருவெடுத்து போய் ராணி கிட்ட பேசினதெல்லாம் சுத்த வேஸ்ட் போல இருக்கு. ஆமாக்கா, அதுக்கு தானே ஜார்ஜினியா அந்த பூஜையை செய்ய விடாம என்னென்னோ பண்ணி தடுத்துச்சு. ஜார்ஜினியா பயங்கர வெறியில இருக்கு, அது பாத்துக்கோங்கக்கா. நாங்க 3 பேரும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் இங்க வந்தது. ஏன், அது என்ன விஷயம்? போகிக்கு அடுத்த நாள் தை 1ஆம் தேதி மகா சங்கராந்தின்னு சொல்லப்படுற அறுவடை திருநாள். அதுக்கப்புறம் அக்ரிணை உயிருக்கு நன்றி சொல்ற நன்னாள்னு தொடர்ந்து 4 நாட்கள் பொங்கல் வரப்போகுது இல்லையா? ஆமா சாமி. இப்போ உங்க குடும்பத்தை ஏதோ ஒரு துஷ்ட சக்தி ஆட்டி படைச்சிருக்கு. அதுக்கு உங்களோட பூர்வ ஜென்ம கர்மா தான் காரணம். பூர்வ ஜென்மத்துல உங்க பரம்பரையை சேர்ந்தவங்க வருஷம் வருஷம் தை மாசம் முதல் நாள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு அந்த கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கு அங்க 4 நாள் விருந்து படைச்சு அவங்களோட பசிய போக்கி வறுமையில வாடுற மக்களுக்கு அவங்களுடைய நெஞ்ச புஞ்ச நிலங்களை தர்மமா கொடுத்திருக்காங்க. ஆனா சூழ்நிலை காரணமா உங்க பரம்பரையில இருந்த பெரிய தலைக்கட்டு கொல்லப்பட்டாங்க. அந்த வருஷம் அவங்க குலதெய்வம் கோயிலுக்கும் போகல, பொங்கலும் வைக்கல, வறுமையில வாடுறவங்களுக்கு தான தர்மமும் செய்யல. இதெல்லாம் எதுவும் தெரியாம வறுமையில வாழ்ந்த அந்த மக்கள் உங்க பரம்பரைய சபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இப்ப வரைக்கும் உங்க குடும்பத்துக்கு பிரச்சனை மேல பிரச்சனைகளா வந்து உங்களை எல்லாம் ஆட்டி படைக்குது. நாங்க என்ன பண்ணணும் சாமி? நாங்க சொன்ன இந்த 4 நாளும் குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு அங்க உள்ள மக்களுக்கு புனர் ஜென்மத்துல உங்க பரம்பரை செய்யாம விட்ட அந்த பாரம்பரியத்தை நீங்க தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கணும். அது போதும். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே போறோம். போய் நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அது அத்தனையும் செய்யறோம் சாமி. ராணி, அந்த நவபாஷான சிலையை எடுத்து அவங்க சொன்ன பரிகாரத்தெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் உனக்கும் பாப்பாவுக்கும் எந்த ஆபத்தும் வராம இருக்கும்ல? ஆமாயா, அப்படிதானே அவங்களும் சொல்றாங்க. பண்ணிதான் பாத்துருவோமே. பொம்மி அக்கா விஷயம் இதுக்குள்ளார ஒளிஞ்சு நெருகுது. அத்த சொன்னா நீ ரொம்ப மெர்சல் ஆயிடுவ. நீ என்ன மாதிரி எடுத்துக்கு வேணும் எனக்கு தெரியல. அதுக்கோசரம் தான் இப்ப வரைக்கும் அத்த மறைச்சு எல்லா விஷயமும் நான் பண்ணிருக்கிறேன். ஆனா நீ தானே அந்த பூஜையை பண்ண போற. அப்போ அந்த விஷயம் உனக்கே தெரிஞ்சிரும். உன் மூலமா தான் பொம்மி அக்கா இந்த உலகத்துக்கு வரணும்னு இருக்குது. பத்தியா, அத்த மாத்த முடியுமா? ராணி, அந்த நவபாஷான சிலை எங்க இருக்கும்? அதை நாம எங்கன்னு போய் தேடுறது? யோ, அதுக்கும் ஒரு வழி இருக்குதியா. சரி, நீ சொன்ன இடத்துல போய் பாப்போம். வழக்கமா இது வீட்டுல தானே பூஜை பண்ணும், இங்க எதுக்காக பூஜை பண்ணுது? அது மட்டும் இல்லாம நம்மள எதுக்காக இங்க வர வச்சது? நானும் அம்மா உங்க கூட தானே வந்தோம். எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? இருங்க, அவங்க கிட்டே கேட்டு சொல்றேன். ஜார்ஜினியா அக்கா, ஜார்ஜினியா அக்கா, ஜார்ஜினியா அக்கா, எங்க 3 பேரையும்
எங்க எதுக்காக வர சொன்னீங்க? அந்த ராணிய நவபாசன சிலையை எடுக்க விடாம தடுக்க போறேன். அத பார்க்க தான் உங்க 3 பேரையும் இங்க வர சொன்னேன். ஐயோ சூப்பர். அக்கா என்னக்கா முட்டையெல்லாம் வச்சிருக்கு? ஒருவேளை நமக்கு ஆம்லெட் போட்டு கொடுக்க போதும். ஐயோ மாமா, உனக்கு என்னமோ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஜார்ஜினி அக்கா கிட்ட சிறப்பா வாங்க போறீங்க. ஐயோ கொஞ்சம் சும்மா இருங்க. அக்கா